ஓகே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் இங்கு கூடியிருக்கும் எல்லா ஆஸ்திகருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ரொம்ப உன்னதமான நாள். என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு ஆஹ், வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷமான நாள். ஸோ இந்த நாளில் நம்ம ஆண்டாள் அருளி செய்த 27வது பாசுரத்தை பார்க்க போகிறோம். பிரபு, பாசுரத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थभूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामे नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचार निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतानि मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते यत्कृपातमं वन्दे श्रीगुरुं दीनतारणं परमानन्दमाधवं चैतन्य ईश्वरम्. ஓகே, இன்னைக்கு பாசுரத்தை நான் ஒரு தடவை வாசிக்கிறேன். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம், ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோர் என்பாவாய். Bro, 1 second. No problem. ஓகே, மன்னிக்கும். நாங்கள் சைடில் இங்கிலீஷ் கிளாஸ் வர போயிட்டு இருக்கு. பரமேஸ்வர் பிரபுது. சரி. ஓகே, சரி பார்ப்போம். இந்த நோன்பு இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இது பண்ணா, இப்போ இவ்வளோ நாள் நோன்பு இருந்தாங்க. அந்த நோன்புக்கு நேத்தோட முடிச்சாச்சு. அந்த நோன்புக்கான சம்பாவனையை கண்ணிடம் கேட்டு பிரார்த்திக்கிறாங்க. அதுதான் இந்த பாசுரத்தோட முக்கியமான விசேஷம். அது மட்டும் இல்லை, இப்போ இவ்வளவு நாள் நோன்பு இருந்தாங்களோ, நோன்பு முடிச்சாச்சு. எப்படியெல்லாம் இந்த நோன்பை அவங்க நிறைவு ஆண்டாலும் அவங்களுடைய தோழிகளும் எப்படி இதை நிறைவு செய்ய போறாங்கன்றதையும் இதுல குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இவ்வளவு நாள் பாவை நோன்பு இருக்கும்போது சமயத்துல பார்த்தாங்கன்னா, ஆண்டாள்னா சொன்னாங்க, நான் எங்களை நான் அழகுபடுத்தி கொள்ள மாட்டோம், கண்களுக்கு மை இட்டு கொள்ள மாட்டோம், அழகான ஆடையை உடுத்தி கொள்ள மாட்டோம், எங்களுடைய அழகிலே நாங்க கவனம் எதுவும் செலுத்த மாட்டோம், உன்னை அடைவதே எங்களை நோக்கமா கொண்டு தவம் போல இந்த விரதத்தை நாங்க மேற்கொண்டு உள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய பாசுரத்துல சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்க, விரதம் முடிச்சாச்சு. ஸோ இப்படி இனிமேல் எப்படியெல்லாம் நாங்களை நாங்க அழகு செய்து கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த பாசுரத்துல குறிப்பிட்டுள்ளாங்க. அதே மாதிரி முந்தின பாசத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சொல்லியிருப்பாங்க, அந்த 2வது இதுல நாங்க நெய் உண்ண மாட்டோம், பால் உண்ண மாட்டோம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்போ நோன்பு முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன போறாங்க, இன்னைக்கு அந்த விரதத்தை முடிச்சுட்டு இன்னைக்கு அவங்களுக்கு ஃபீஸ்ட். ஒரு நாள் ஃபாஸ்ட் பண்ணாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு ஃபீஸ்ட். ஸோ அந்த ஃபீஸ்ட் என்ன சொல்றாங்க, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, உன்னையே அப்படியே பாடிக்கொண்டே நாங்க கூடி இருந்து சாப்பிட போறோம், உண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல சொல்லியிருக்காங்க. சரி, மெயின் பாசுரத்துக்கு போவோம். கூடாரை வெல்லும். கூடாரைன்னு யார சொல்றாங்கன்னா, மெயினா பாத்தீங்கன்னா பகவான் எப்பவுமே வணங்க மாட்டோம்னு சொல்லிட்டு துவேஷிக்கிறாங்கல்ல அவங்க, அவங்கள எப்பவுமே பகவானை இழந்து பேசுறவங்க, அடிபணியாதவங்க, எப்பவுமே பகவான் மேல பொறாம இருக்கிறாங்களோ அவங்களதான் கூடாரை அப்படின்ட்டு சொல்றாங்க. வெல்லும் வெல்லும் எப்படி பகவான் அந்த கூடாரை எப்படி வெல்றாருன்னா, அவரோட மனதை கொண்டு அவரை வெறுக்கிறவங்கள கவர்ந்து அவங்களோட அடியார்களா ஆக்கிக்கிறார் அவரு. அதாவது கூடாரை வெல்லுமே தவிர கூடாரை கொல்லும் கிடையாது. இல்ல பாத்தீங்கன்னா, இப்ப அவரை வெறுக்கிறவங்க சில பேர் பார்த்தாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் சதா காலமும் அவரை வெறுத்துக்கிட்டே இருக்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்க. எடுத்துக்காட்ட நம்ம பார்த்தோம்னா யாரு, இரண்ய கஷிப்பு, இரண்ய யக்ஷன், ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தண்டவர்க்கன், இவங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் வெறுப்புன் மூலம் முடிச்சு சதா காலமே அவங்க இவர் மேல அதாவது
கண்ணன் விஷ்ணுன்னாவே அவங்களுக்கு வந்து எப்பவுமே வெறுப்பு அவங்க மேல வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேலேயும் வெறுக்க முடியாத அசுரேந்திரங்களும் இருந்தாங்க. அப்புறமா எப்ப பார்த்தாலும் வந்து துவேஷமே திலகாம இருக்கிறவங்களையும் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு அவனுடைய அவங்களெல்லாம் கொண்டு கொன்று தீர்த்திருக்காரு கண்ணன். அவங்கள வந்து கருத்தை பிழைப்பித்து வென்றிருக்கார் கண்ணன். ஸோ அததான் கூடாரை வெல்லும் சீர் அப்படின்றாங்க. சீர் கோவிந்தா. இங்க சீர் எதை குறிக்குதுன்னா அவருடைய மங்களமான குணங்கள், கல்யாண குணங்கள் நிறைந்தவன். அதுக்குதான் இந்த சீர் என்றதுக்கு வந்து அர்த்தம். இப்போ எப்படி அவங்கள வெல்றாரு பகவான் கண்ணன் எப்படி வெல்றாருன்னா பாத்தீங்கன்னா அசுரர்களை வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய வீர தீர பராக்கிரமத்தால வந்து ஆயுதத்தால தாக்கி அவங்கள வீழ்த்திடுறாரு. அடுத்தது என்ன பண்றாரு? தன்னுடைய அருளால அவங்கள வந்து பகைவர்களை வந்து திருத்துறாரு. அடிச்ச காயத்துக்கு வந்து மருந்து போடுற மாதிரி அவர் தன்னுடைய மங்கள குணங்களை கொண்டு சீர அதை கொடுத்து அவங்கள மயக்கி தன்னுடைய பக்தர்களாக பகவான் ஆக்கி கொள்றாரு. அதுதான் வந்து சீர். ஸோ இந்த அவனுடைய குணங்களை மங்கள குணங்களை கொண்டுதான் வந்து தன்னுடைய பகைவர்களை வெல்றாரு. அதாவது கொல்லல, திருத்தி தன்னுடைய பக்தர்களாக பகவான் வந்து ஆக்கி கொள்கிறாரு. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா கூடாரை வெல்லும். ஸோ அப்ப கூடாரை வெல்லும்னா அப்ப கூடுற ஆளுங்களும் இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். இப்ப பகைவர்கள் தான் கூடாதவர்கள். அப்போ கூடுவர்கள் அவர் கூட சேர்ந்து இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க யாரு? பக்தர்கள். அவங்களுக்கு பார்த்தோன்னா அவங்க கிட்ட அவங்கள வந்து வெல்ல மாட்டாரு. பக்தர்கள் கிட்ட வந்து அவர் வந்து தோற்று போறாரு. ஏன்னா பகவானுக்கு கண்ணனுக்கு வந்து பக்தர்கள் கிட்ட தோக்கிறது தான் அவருக்கு வந்து ரொம்ப பெருமை. அதனாலதான் வந்து கூடாரை கூடாரை என்பது அவருடைய வீரத்தால வெல்றாரு. கூடுவர் யாரு? பக்தர்கள் வந்து தன்னுடைய சௌந்தரியத்தாலையும் சௌலபியத்தாலையும் இந்த குணங்களை கொண்டு வெல்றதால அதனால்தான் அவரை வந்து அந்த சீர்மை கொண்டிருக்கிறதுனால தான் அவரை வந்து சீர்மை உள்ள கோவிந்தான்னு சொல்லிட்டு ஆண்டாள் அழைக்கிறாங்க. கோவிந்தான்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்த்த பாசுரத்துல இருந்து இன்னைக்கு இன்னும் 2 பாசுரம் தொடர்ந்து 3 பாசுரத்துல வந்து ஆண்டாள் வந்து பகவான் வந்து கண்ணனை கோவிந்தா கோவிந்தான்னு அழைக்கிறாங்க. இதுல எப்படி வெல்ற இப்ப அதுக்கும் சில எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். ராமன் பார்த்தோன்னா ராவணனை வென்றாரு. ஆனா விபீஷன் கிட்ட அவனுடைய பக்தியில வந்து தோத்து போறாரு. அதே மாதிரி வாலிய வந்து ராமன் தாக்கி அவனை கொன்னுடுறாரு. சுக்ரீவனிட நட்பு கொண்டு தோற்று போறாரு. துரியோதன் எடுத்துக்கிட்டீங்கன்னா துரியோதன் ஒண்ணு வீரமா நிக்கிறாரு. ஆனா அதே கண்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக நிக்கிறாரு. இதுதான் வித்தியாசம். கூடாரை வெல்லும், ஆனா கூடுறவங்க கிட்ட அவர் வந்து தோற்று போறார். காரணம் அதோடைய பக்தியில வந்து அவரே தண்ணியே மறந்து தன்னை பக்தர்கள் கிட்ட தோற்று போடுறார். அதான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கோவிந்தான்றதுக்கு காரணம் ஏன் இங்க கோவிந்தா அத கூப்பிடுறாங்கன்னா கோவிந்தா என்பது கோன்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. பசுக்களை கோன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய புலன்கள் இந்திரியங்களையும் கோ சொல்லுவாங்க. பூமியும் வந்து கோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்திரியங்கள், பசுக்கள், பூமி இதுக்கெல்லாம் வந்து இன்பத்தை கொடுக்கறதுனால கண்ணனுக்கு வந்து கோவிந்தா அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. இன்னொன்னு அதுக்கு இந்த கோவிந்தா இதுல வந்து எதுக்கு அந்த பேரை வந்து ஆண்டாள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னா காரணம் வந்து ஒண்ணு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, கூடாரை வெல்றாரு, கூடுறவங்களோட தோத்து போறாரு. இப்ப பாத்தீங்கன்னா சரி, வெறுக்கமும் இல்லை, விருப்பமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆண்கள் கிட்ட என்ன பண்ணுவார்? இதை எதை குறிக்கிறாங்கன்னா வெறுப்பும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. இங்க வந்து பசுவை தான் குறிப்பிடுறாங்க. கோன்னு என்ன சொல்றாங்க? பசுதனம் லபத்தே விந்ததி இது கோவிந்த. பசுக்கள் பாத்தீங்கன்னா பசுக்களுக்கு வந்து வாயில்லாத ஜீவன். பசுக்களால பேச முடியாது. தன்னை இவர் தான் நம்மளை மேத்து காப்பாற்றுறாருன்றதுனால அது யார் பண்றாங்கன்றதும் பசுக்களுக்கு வந்து உணர தெரியாது. ஓகே, நம்மளுக்கு
டெய்லி தினந்தோறும் கூப்பிட்டுன்னு போயிட்டு நம்மளுக்கு எல்லா பணிவடையும் செய்கிறாருன்றதுனால வந்து பசுக்களுக்கு வந்து பகவானுக்கு வந்து நன்றியும் சொல்ல தெரியாது. ஸோ இப்படி இருக்கிற பசுக்களுக்கு பின்னாடி வந்து கண்ணன் போனான். அவர் பசுக்கள் எதுவுமே கேட்கல. ஆனா கேட்காமலே வந்து பசுக்களை வந்து பகவான் ரட்சித்தான். அந்த அர்த்தத்துல தான் வந்து பசுக்களை ரட்சித்தனால ஆண்டாள் பகவானை வந்து கோவிந்தா அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த பசுக்களையே வந்து நீ காப்பானந்த நீ எங்களை காப்பா காப்பாத்தணும், நான் உங்களை வந்து பணிவா வேண்டிக் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கண்ணனை வந்து கோவிந்தான்னு அழைக்கிறாங்க. தான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. உன்தன்னைன்னா இப்படிப்பட்ட உன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். பாடி உன்னுடைய புல்லாங்குழல சில எங்களை நீ மயக்கினா. ஆனா நாங்க இப்போ உன்னுடைய திருநாமங்கள்ல பாடி உன்னை நாங்க மயக்க போறோம். அதான் உன்னை பாடி பறை கொண்டுன்றது இங்க எதை குறிக்குதுன்னா, நோன்புக்கான பறை மட்டும் உபகரணங்களை வந்து நாங்க உங்ககிட்ட வாங்கிட்டு போக வந்திருக்கோம். உபகரணங்கள் அதான் ஞாம் பெரும் சம்மானம். உன் அடியார்கள் ஆகிய நாங்க வந்து உங்களிடம் வந்து சன்மானம் கேட்க. சன்மானம் என்னது? அதான் சம்பாவனைன்னு சொல்லுவாங்க. சன்மானம் இல்ல சம்பாவனை கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்றாங்க. பூர்த்தி நோன்பு நேத்தோட பூர்த்தி ஆயிடுச்சு. நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து இங்க வந்து நிக்கிறோம், எங்களுக்கு வந்து சம்பாவனை கொடுக்கண்ணா அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறா தோழிகளோட நின்று. அப்போ கண்ணன் சொல்றான், இப்பதானே போன முந்தின பாசங்கள்லாம் வந்து உபகரணங்களை கேட்டீங்களே, நான் எல்லாத்தையும் கொடுத்தாச்சே, இப்ப என்ன சம்பாவனை கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. உபகரணங்கள் என்ன உபகரணங்கள் அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறா. அதுதான் சங்குகள் வேணும்னு கேட்டீங்க, நான் வந்து பாஞ்சஜன்ய சங்கு, புல்லரையன் கோவில் உள்ள வெள்ளை விழி சங்கு கேட்டீங்க, அதை நான் வந்து கொடுத்தாச்சு. சால பெரும்பறை கேட்டீங்க, ஜாம்பாவனுடைய பறையை கொடுத்தேன். அதுக்கப்புறமா பெரும்பறை வானரங்கள் வாசித்த பறையை கொடுத்தேன். சால பெரும்பறை கேட்டீங்க. கோபிகைகள் வந்து ராசக்கிரீட பண்ணும்போது அவங்க வாசித்த பறையும் கொடுத்தாச்சு. இன்னும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. பல்லாண்டு இசைப்பாரே அப்படின்னா, பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறதுக்கு பெரியாழ்வார் இருக்காங்க. பக்தர்களுக்கு அடியார்களுக்கு வந்து பாடுவதற்கு நம்மாள் இருக்காங்க. அவங்க இந்த 2 அரியர்களும் உனக்கு கொடுத்தாச்சு. கோல விளக்கு நப்பினிய கொடுத்தாச்சு. கொடி கருட கொடியும் கொடுத்தாச்சு. இந்த உபகரணங்களை எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுத்தாச்சு. மறுபடியும் என்ன பண்றாங்க ஆண்டாள் வந்து, நோன்பு பூர்த்தியாச்சு, எனக்கு சம்பாவனை கொடு. அப்ப கண்ணன் விளையாட்ட சொல்றாரு, நீங்க நோன்பே நோக்கலையே, நோக்காத நோன்புக்கு வந்து உபகரணங்களை கேட்குறீங்களா? இது உங்களுக்கு அதிகமா தெரியலையா? நியாயமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அது கொடுத்தாச்சு, இன்னும் சம்பாவனை கேட்குறீங்களே அப்படின்னு கண்ணன் கேட்குறாரு. அப்புறம் கண்ணன் சொன்னாரு, ஓகே நீங்க சொன்னீங்க நீராட போதுவீர் அப்படின்னு சொன்னீங்களே, நீரை நீங்கெல்லாம் சேர்ந்து குளிர்ந்து நீராட போறேன்னு சொன்னீங்களே, எங்க நீராடவே இல்லையே, நீராட போகவே இல்லையே, யமுனை கரை பக்கமே நீங்க எட்டி பார்க்கவே இல்லையே, ஆனா நீங்க வந்து நாங்க நீராடினோம் அப்படின்னு சொல்றீங்களே, நந்தகோபாலன் மாளிகையில் தானே நின்று இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஆண்டாள் சொல்ற, நீராட போகலையா, நாங்க இங்கேயே நீராடிட்டோம், நோன்பு நோத்தாச்சு, அதனால வந்து எனக்கு சம்பாவனை கொடு. என்ன கண்ணா, நாங்க நீராடினது உனக்கு தெரியல, இது கூட உனக்கு வந்து புரியலையா அப்படின்னு. நோன்பு வந்து நாங்க ஒரு சாக்கா வச்சுதான் உன்னை சேவிக்க வந்தோம். எங்களை பார்த்தேன்னா வந்து நாங்க வந்து வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுடைய பெரியவங்கெல்லாம் வந்து எங்களை வந்து ஒரு நிலவரையில வந்து அடைச்சி வச்சுட்டாங்க. உன் கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, வீட்டு விட்டு வெளியில எங்கேயும் போகக்கூடாதுன்றதுனால உன்னை பிரிந்து நான் இவ்வளவு நாள் வந்து தவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நோன்பு என்ற ஒரு சாக்கை கொண்டு நாங்க சொன்ன உடனே எங்களை வெளியில அனுப்பிட்டாங்க. இதை ஒரு சாக்கா வச்சுதான் நாங்க வந்து உன்னை சேவிக்க வந்திருக்கோம். அதனால வந்து எங்களுக்கு சம்பாவனை கொடு. நாங்க வந்து குளத்துல நீராட வரல கோவிந்தா, நாங்க வந்து உங்களுடைய குணத்துல நீராட வந்திருக்கோம். நாங்க நல்லா நீராடிட்டோம், எங்களுக்கு அதுவே போதும். இதுதான் எங்களுக்கு வந்து நீராட்டமே தவிர, குளத்துல போய் நீராடுறது வந்து எங்களுக்கு ஒரு நீராட்டமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ வந்து கண்ணன் கேட்கிறார், அப்ப நோன்பா உங்க நோன்பு எங்களுக்கு நோன்புன்றது வந்து நெய் உண்ணோம் பால் உண்ணோம்ன்றது வந்து நோன்பு கிடையாது. உங்களுடைய உங்களை பல்லாண்டு பாடுறது தான் எங்களுக்கு வந்து நோன்பு. அதான் முந்தின 24வது பாசல் அன்று அவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தெண்டிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் குணம் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் சாரி கன்று கன்று குணிலாய் எடுத்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு போற்றி போற்றி பாடினாங்க. உன்னுடைய புகழை பாடுறது தான் எங்களுக்கு வந்து நோன்பு. அப்போ மழை அப்படின்னு கேட்குறாங்க. மழை அதாவது 4வது பாசத்திலே ஆழிமழை கண்ணான்ற பாசத்திலே நாங்க வந்து சொல்லிட்டோமே, ஊர் மக்கள்லாம் வந்து நீங்க நோன்பு நோர்த்து மழையை வர வைக்கணும் தானே உங்களை வந்து நோன்பு நோக்க சொன்னாங்க அப்படின்னா, அப்ப சொன்னாங்க நாங்க வந்துட்டு பர்ஜன்ய தேவன் கிட்ட நாங்க நல்லாவே வந்து வேண்டியாச்சு. நாங்க எப்படி மழை பெய்ய சொல்லமோ அது மாதிரி மழை பெய்யணும்னு சொல்லிட்டு பர்ஜன்ய தேவன் கிட்ட நாங்க வேண்டியாச்சு. எங்களுக்கு வந்து மழைய கொடு. அதனால நாங்க வந்து நோன்பு நோர்த்தாலும் சரி நோன்பு நோர்க்கலாலும் சரி கட்டாயமா பர்ஜன்ய கடவுள் மழை பெய்ய போறான். உன்னுடைய திருவடிகளை நாங்க கெட்டியா பிடிச்சோம்னாவே போதும், தானாக மழை வரும், எல்லாமே தானா நடக்கும். சரி, ஊர் மக்களுக்கு வந்து நீர் வேணும், நிலவளம் வேணும், இதெல்லாம் கேட்டீங்களா? அவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே, இப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு. அப்போ அதான் சொல்றாங்க 3வது பாசத்துல ஓங்கி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி உன்னுடைய திருநாமங்களே நாங்க பாடிட்டோமே. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி உன்னுடைய திருநாமங்களே நாங்க வந்து பாடிட்டோமே கோவிந்த. உன்னுடைய திருநாமத்தின் பலத்தினால நீர்வழலாம் நல்லா பெருகி இருக்கு. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. அந்த நாமங்களை பாடினால நல்லா நம்மளுடைய நாமங்களை நாங்க பாடினதுனால மழை நல்லா பெய்ததுனால வந்து நிலவளமும் நல்லா பெருகி இருக்கு, மும்மாறி மழை பெய்யுது அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. ஓங்கு பெருஞ்சென்னலுட கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்கும் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவாய் அப்படின்னு. நீங்காத செல்வம் எங்களுக்கு கிருஷ்ணா உங்களுடைய அனுபவம் தான் எங்களுக்கு வந்து நீங்காத செல்வம். அதனால்தான் இங்க வந்து உன் முன்னாடி நின்று கொண்டு நாங்க உங்களை வந்து அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். உங்க அனுபவத்தை எங்களுக்கு கொடு. அதனால எங்களுடைய நோன்பு பூர்த்தியாச்சு, சம்பாவனைய கொடு அப்படின்னு திரும்பவும் ஆண்டாலும் அவங்களுடைய தோழியர்களும் கேட்கிறாங்க. நாடு புகழும் பரிசினால் நன்றாக அப்படின்றாங்க. நாடு புகழும் பரிசினால் நன்றாகன்னா நாடே வந்து கொண்டாடும்படி. பரிசினால் இங்க எதை சொல்றாங்கன்னா நாடு புகழும் விதத்தில் நன்றாக நீயும் பிராட்டியும் சேர்ந்து எங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும். என்ன கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கணும். அதுக்குதான் அடுத்த வரியில பாத்தீங்கன்னா சூடகமே தோல் வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றன பல்கலனும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்க சூடகம் எது குறிக்குதுன்னா வந்துட்டு கைக்கு வளையல். கனா எங்களுடைய கைகளுக்கு நீங்க தான் வளையல அணிவிக்க வேண்டும். இந்த கைகள் தான் உன்னுடைய காலில் பற்றின அல்லவா? அதனால எங்களுடைய கைகளுக்கு வந்து நீங்க வந்து இந்த சூடகத்தை வந்து அணிவிக்கணும். தோல் வலையே எங்களுடைய தோள்களுக்கு தோல் வலையும் என்ற ஆபரணத்தையும் நீ தான் எங்களுக்கு அணிவிக்க வேண்டும். எங்களுடைய தோள்களுக்கு வந்து இந்த தோல் வலை ஒரு ஆபரணம் கிடையாது, உன்னுடைய தோளுக்கு தான் ஆபரணமா இருக்கணும் அப்படின்றாங்க. உன்னுடைய திருவடிகள்ல நாங்க அப்படியே பிடிக்கும்போது பற்றும்போது நீ எங்களை வந்து ஆற தழுவி கொள்வ. அப்போ இந்த தோல் வந்து உன்னுடைய தோல்ல உருசும் போது இந்த தோல் வலை இருக்குல்ல, அந்த ஆபரணம் அதனுடைய அச்சு வந்து உன்னுடைய
மார்புல வந்து பதிய வேண்டும். அதுதான் எங்களுடைய விருப்பம். இப்ப உன்னுடைய தோளுக்கு அணிகலன் ஆகும்படி எங்களுடைய தோளுக்கு தோள்வளை போடு. நாங்க போடும்போது அந்த இறுக்கமா எங்களை அணைக்கும் போது அந்த அச்சு பதியும் போது அதுவே உனக்கு ஆபரணமா இருக்கணும். அதனால எங்களுக்கு வந்து அந்த தோல் வளைய போட்டுவிடு அப்படின்னு கேக்குறாங்க. தோடே அப்படின்றாங்க. அதையும் எங்களுக்கு நீதான் அணிவிக்க வேண்டும், போட்டுட வேணும் அப்படின்னு அதையும் பிரார்த்திக்கிறாங்க. செவிப்பூவே செவிப்பூவே இங்க எதை குறிக்குதுன்னா கர்ண புஷ்பம்னு ஒரு புஷ்பம் இருக்கு. அதுதான் வந்து செவிப்பூ. அந்த புஷ்பத்தையும் நீ தான் கொடுக்கணும். ஏன்னா இதுதான் எங்கள் காதுக்கு ஆபரணம். ஆனா இந்த ஆபரணம் நீங்க செவிப்பூவை எங்க காதுல சூடும் போது அது எங்களுக்கு ஆபரணமா இருக்கிறத விட உனக்கு ஆபரணமா அது இருக்கும். ஏன்னா உன்னுடைய கண்களுக்கு அது வந்து ஆபரணம். ஏன்னா திரும்பவும் என்ன எங்களை நீ ஆற தழுவி கொள்ளும் போது என்ன ஆகும்? இந்த தோடும் சிவிப்பூவும் உன்னுடைய கண்ணுங்களோட சேர்ந்து உரசும். அது எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி. அதனால இந்த இரண்டையுமே நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தது பாடகமே அப்படின்றாங்க. பாடகம் என்றது வந்து காலில் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். அதை வந்து சிலம்பு இல்லைன்னா வந்து சலங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நீ தான் எங்களுக்கு வந்து அணிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன. நாம் முதல் அதாவது ஏன் அதை காலில் போனோன்னு அவங்க அதுக்கு ஆண்டாள் சொல்றாங்கன்னா நாங்க முதல்ல உன்னுடைய காலை வந்து வணங்கும் போது பகவான் வந்து பாதங்களை கையில பிடிப்போம், பற்றுவோம். அப்ப கண்ணனுக்கு வந்து உடனடியே என்ன ஆகும்? பக்தர் மேல வந்து காதல் வந்து அதிகரிக்குமா. அந்த பக்தரின் காதல் அதிகரிக்க போகும்போது என்ன ஆகும்? பகவான் கண்ணன் உடனே வந்து பக்தர்களுடைய காலை பிடிப்பானா. அதனால வெறும் காலில் இருக்கக்கூடாது. அந்த காலுக்கு ஆபரணமா பாடகம் அந்த ஆபரணத்தை நீ தான் அணிவிக்க வேண்டும். இது போல பல கலனும் பல கலனும் நாம் அணிவோம். இந்த ஆபரணங்கள்லாம் நீ எனக்கு கொடுக்கணும். நாங்க வந்து அதை வந்து அணிந்து கொள்வோம். இதுல பாத்தீங்கன்னா வந்து சூடகமே, தோல்வளையே, செவிப்பூவே, பாடகமே. ஏன் அந்த மே மே அப்படி இழுக்கிறாங்கன்னா அந்த ஆபரணங்களை குறித்து நீயே வந்து இது ஆபரணங்கள் வந்து நீயே ஆபரணங்களா ஆயிடணும். அதுதான் வந்து ஆண்டாளுக்கும் தோழிங்களுக்கும் ஆசை. நீயே ஆபரணங்களாக ஆயிடு. உன்னையே நாங்க வந்து அணிகலன்களா போட்டுக்கணும். அதுதான் எங்களுடைய ஆசை. எங்களுக்கு வந்து தங்கத்துல ஆபரணங்களை செய்து போடணும் என்ற ஆசை கிடையாது அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம ஆரம்பிச்சோம்னா முடி முதல் பாதம் வரை சொல்லுவாங்க. தலையில ஆரம்பிச்சு காலில் முடியும், இல்ல காலில் முடிச்சிட்டு தலை வரைக்கும் போகும். ஆனா ஏன் கையில ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தோல், செவி, அதுக்கப்புறமா காலுக்கு போறாங்கன்னா அதுக்கு ஆச்சாரியர்கள் ஒரு வியாக்கானம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா கோபிகளோட கண்ணன் வந்து ராசக்கிரீடை பண்ணும் போது ஃபர்ஸ்ட் வந்து முதல் கண்ணன் வந்து கோபிகளுடைய கையை பிடிப்பானான். ஸோ அதனால அதுக்கு வந்து கை வலை போடணும். அதுக்கப்புறமா தோளோட தோல் வந்து இருக்க அணைத்து கொள்வானா கோபியர்களை. அப்புறமா காதல்ல போய் ரகசியம் சொல்லுவானா. மேல் காதை மெதுவா கடிப்பானா. அந்த கடிக்கும் போது அன்பு பெருகும் போது அந்த காதல்னால கோபியர்களுடைய பாதங்களை பிடிப்பானா. அதுதான் வந்து கைக்கு இது தோலுக்கு ஆபரணம், செவிக்கு தோடு, செவிப்பூவு, காலுக்கு வந்து சலங்கை, பாடகம். அதனால வந்து கையில ஆரம்பிச்சு காலில் முடியுது. அதே மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவ இதுக்கு வேற எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா வந்து பொதுவா ஒருத்தன் ஸ்ரீ வைஷ்ணவா பிறப்பால ஆக முடியாது. வைஷ்ணவா எப்போ ஆக முடியும்னா சம்சாரங்கள் சம்ஸ்கார மூலியம்தான் அதை பண்ணி அவங்க வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாக ஆக முடியும். நிறைய சம்ஸ்காரங்கள் இருக்கு. அதுல பஞ்ச சம்ஸ்காரம் சொல்லுவாங்க. இந்த பஞ்ச சம்ஸ்காரம் தான் இதுக்கு ஒப்பிடுறாங்க. கைக்கு வந்து அவங்களுடைய பக்திக்கு காப்பாக கைக்கு காப்பு போடுவாங்க. சங்கு சக்கரம் தோல்ல போடுவாங்க. அதுக்கப்புறமா துவயம், சர்ம ஸ்லோகம், அது மாதிரி பஞ்ச சம்ஸ்காரங்கள் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த 5 ஆபரணங்களுக்கு ஒப்பிடுறாங்க.
அடுத்தது ஆடை உடுப்போம் சொன்னாங்க. உன்னுடைய பிரசாதமான ஆடியே வந்து நீங்க எங்களுக்கு கொடு, நாங்க அதை அணிந்து கொள்ள போறோம். உன்னையே ஆடைய நாங்க வந்து போட்டுக்க போறோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. அடுத்தது வந்து ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால் சோறு. பால் சோறு பால் சோறு இங்க பால் சோறு எதுக்கு பால் சோறுன்னு சொல்றாங்கன்னா, அந்த பால்னாலே விளைந்த அரிசிகளை செய்த வயல்ல பசுக்கள் வந்து பால் மிகுந்து பாலால வயல்ல பாஞ்சு அந்த அந்த வயல்ல இருந்து வந்த அரிசினால செய்த சோறுனால அது வந்து பால் சோறுன்னு சொல்றோம். அந்த பால் சோறுல செய்த அக்கார அடிசல் இல்லைன்னா நம்ம இதுல சக்கரை பொங்கல் சொல்லுவாங்க. அதை வந்து நாங்க உண்ண போகிறோம். அது எப்படி இது பண்ணும்போது மூட நெய் பேதிய நூடு பேதினா அந்த சமைக்கும் போது அது மேல நெய்யினால முழுமா முழுதுவா சாரி கம்ப்ளீட்டா வந்து மூடி இருக்கணும். அதான் மூட நெய் பெய்யுது. அதை கையில எடுக்கும் போது மேல இருந்து முழங்கை வரிய அந்த நெய் வந்து வழியணுமா. அப்படி எடுத்து அதை வந்து நாங்க வந்து சாப்பிட போறோம் அப்படின்னு உன்னையே வந்து சக்கரை பொங்கலா நினைச்சு நாங்க வந்து ருசிக்க போறோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கூடி இருந்து குளிந்தேலோர் என்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இவ்வளவு நாள் வராம நீ தவிச்சு கொண்டிருந்த, நீ இல்லாம நாங்க வந்து தவித்து கொண்டிருந்தோம். ஆனா இப்ப வந்து கூடக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால இந்த ஒரு இடத்துல நம்ம எல்லாம் சேர்ந்து இப்ப கூடி இருக்கோம். உன்னை நாங்க குளிர்ந்து அனுபவிக்க போறோம். அதான் கூடி இருந்து குளிந்தேலோர் என்பாவாய். பகவான் மட்டும் அனுபவிக்கிறது கிடையாது. பகவானோட சேர்ந்து அடியார்களோட சேர்ந்து நாங்க அனுபவித்து குளிர போகிறோம் அப்படின்னு ஆண்டாலும் அவங்க தோழிகளும் சொல்றாங்க. பிரபு பாகவதம் ஸ்லோகம் கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? இதுக்கு இணையான பாசுரம் பரமேஸ்வர் பிரபு ஒரு பாசுரம் சாரி ஸ்லோகம் கொடுத்திருக்காரு. அந்த என்ன ஸ்லோகன்றதை இப்ப பார்ப்போம். ஓகே. பாகவதத்துல வந்து 11வது பிரபு நம்பர் கொஞ்சம் காட்டுங்க. Yes, bro. ஓகே. பாகவதம் 11வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 42வது ஸ்லோகா. பக்தி சாரி பரசே நானுபவோ விரக்திர் அந்நியத்திர சைத்ரிக ஏககால பிரபத்தியமானஸ்ய யதா ஸ்னத சஸ்யூஸ் துஷ்டி புஷ்டி சுத் அபாயோ நுகாசம். மொழிபெயர்ப்பு ஜெய்ஸ்ரீல பிரபுபாத். சாப்பிடவனுக்கு ஒவ்வொரு கவலத்திலும் திருப்தியும் புஷ்டியும் பசியும் நீங்குதலும் ஒரே சமயத்தில் ஏற்படுவது போல பரம புருஷரை தஞ்சமடைந்தவனுக்கு பக்தி பரம புருஷரை பற்றிய நேரடியான அனுபவம் மற்றும் பௌதிக துறவு ஆகிய இம்மூன்றும் ஒரே சமயத்தில் உண்டாகும். இதை எதை சொல்றாங்கன்னா இங்க ஆண்டாலும் அதுதான் சொல்றா. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு வந்து பசியில இருக்கும் போது ஒரு கவலை சோறு எடுக்கும் போது அவனுக்கு திருப்தி கிடைக்குது, உடலுக்கு ஆரோக்கியம் புஷ்டி கிடைக்குது, அவன் பசியும் போகுது. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டாலும் அவங்களோட தோழியர்களும் இவன் நாள் வந்து கண்ணனை வந்து பிரிஞ்சு இருந்தாங்க. அந்த விரக தாபம் சொல்லுவாங்க. அந்த இதனால அவங்க வந்து தவித்து கொண்டிருக்காங்க. இப்ப கண்ணன் நேர்ல வந்தவன அவங்க கூட சேர்ந்து குளிர போகணும் போது அவங்களுடைய கவலைகள் எல்லாம் வந்து தீர்ந்து போகுது. அதுதான் அவங்களுக்கு வந்து உண்மையான குளிர்ச்சிய கொடுக்குது, உண்மையான ஆனந்தம். அதனால வந்து அவங்க அடையறாங்க. அதனாலதான் வந்துட்டு ஆண்டாள் அப்படி சொல்லியிருக்கா, கூடியிருந்து குளிந்தேலோர் என்பாவாய். இந்த இன்னொரு பாசம் சொல்லியிருக்காங்க 10, 12, 5 வந்து இது வந்து 10வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் 5வது. முஷ்ணந்தோ அனன்யோ சிக்யாதீன் ஞாதான் ஆராச்ச சிக்ஷிபுஹு தத்ரத்யாஷ்ச புனர்தூராத்
தசந்தஸ்ச புனர் ததுஹு. மொழிபெயர்ப்பு: இடை சிறுவர்கள் அனைவரும் ஒருவர் மற்றோரின் உணவு பையை திருடுவது வழக்கம். தன் பை திருடப்பட்டதை ஒருவன் அறியும் பொழுது மற்ற பையன்கள் அதை தூரத்தில் எறிந்து விடுவார்கள். அங்குள்ளவர்கள் அதை இன்னும் தூரத்தில் எறிந்து விடுவார்கள். பையின் உரிமையாளன் ஏமாற்றமடையும் பொழுது மற்ற பையன்கள் சிரிப்பார்கள். இதனால் பையை இழந்தவன் அழுவான். அதன் பிறகு பை அவனிடம் திரும்பி கொடுக்கப்படும். இதை பார்த்தீங்கன்னா, இந்த இடைய சிறுவர்கள் வந்து காலையில சோத்து மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு கண்ணோட சேர்ந்து விருந்தாவனத்துக்கு காடில் மாடுங்களை மேய்க்க போவாங்க. அப்படி போகும்போது சிறுவர்கள்ல ஜாலியாக விளையாடிப்பாங்க. ஒருத்தவங்களாம் வந்து கேலி பண்ணிக்கிட்டு கேலி கூத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா கண்ணனை வந்து நடுவில் உட்கார வச்சு அவரோட கண்ணனை சுற்றி எல்லாரும் உட்கார்ந்து அவங்க எடுத்துன்னு வந்த சாதத்தை ஒத்தத்தோடு மாறி பரிமாறி கொள்ளுவாங்க. அதுதான் வந்து வனபோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கூடி இருந்து. ஸோ ஆண்டவனோட கூடி இருக்கும்போது அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அலாதி பிரியம், அவ்வளோ ஒரு ஆனந்தம் அதை அவங்களுக்கு கொடுக்குது. அதுதான் இங்கே வந்து கூடி இருந்து குளிந்தேலோர் என்பாவாய். அந்த பகவத் அனுபவம் தான் அவங்களுக்கு வந்து உண்மையான குளிர்ச்சி, ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாலும் அவங்களுடைய தோழிகளும் வந்து உன்னை அனுபவிக்க நாங்க தொடங்கி விட்டோம். வாழ்க்கையில உன்னை அனுபவிக்கிறத விட எங்களுக்கு வேற என்ன வேணும்? உன்னை உன்னை அனுபவிக்கிறதுனால எங்களுடைய வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் போயிடுது. அது துன்பமே எங்களுக்கு வாழ்க்கையில கிடையாது. நாங்க இதை தான் உங்ககிட்ட வந்து சம்பாவனையா கேட்குறோம். எனக்கு இது சம்பாவனையா கொடு கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாலும் அவங்களுடைய தோழியர்களும் வந்து கண்ணனிடம் வேண்டுறாங்க. இந்த சம்பாவனையை தான் கேட்குறாங்க. அவங்க வேற எதையும் மற்ற உபகரணங்கள்லையோ வேற வரையோ அவங்க கேட்க வரல. கிருஷ்ணனுடைய அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கணும், அதையே சம்பாவனையா கொடுங்க அப்படின்னு வேண்டுறாங்க. இதுதான் என்னுடைய பாசத்துடைய பொருள், அர்த்தம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. வெரி நைஸ் பிரபு. நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் சொன்னீங்க பிரபு. எல்லா பாஸ்டத்துல இருந்து கொண்டு வந்து முழு திருப்பாவை சொன்ன மாதிரி இந்த பிரபு மிகவும் அருமை. ஹரே கிருஷ்ணா பிரபு. மன்னிக்கவும் பிரபு, என்னோட தமிழ்ல பிழை இருந்தால் மன்னிக்கவும். எனக்கு தெரியும் என்னோட தமிழ் வந்து அவ்வளவு இது கிடையாது. எல்லாரையும் வேண்டிக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப நன்றாக இருந்தது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாம் அருமையா இருந்தது பிரபுஜி. தேங்க்ஸ் கேட்க மாதாஜி. கேட்க கேட்கணும் காணா நல்லா இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு விசேஷம்னா, இன்னைக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா எல்லாம் இன்னைக்கு கூடார வெள்ளின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாரும் வீட்டிலும் சங்கர பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசியா போயிருந்ததுனால இன்னைக்கு சக்கரை பொங்கல் பண்ணி சாப்பிடணும். ஆனா இன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். அதை எடுத்து வச்சுட்டு நாளைக்கு பாராயணம் பண்ணும் போது சக்கரை பொங்கலோட பாராயணம் நீங்க பண்ணலாம். ஆமா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ ஸோ மச் பிரபு. அருமையான பதிவு. நன்றி பிரபு. நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாராச்சும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா டிவோட்டீஸ்? பிரேதர பாசத்தை படிச்சிடுறேன் பிரபு. yes, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை கொடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோர் என்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். எஸ் பிரபு. எஸ் பிரபு. பிரபு. எஸ் பிரபு. தேங்க்யூ.